திமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தானே இந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் முன்னாடியும் இருக்கக்கூடிய கேள்வி. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. செந்தில்வேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். எனக்கு அதுல எந்த தயக்கம் இல்ல. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. செய்யற தொழில கொச்சப்படுத்துறானுங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்திரா காந்தியையே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் எனில் அப்பொழுது விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா? 1.5 வயசு. சகோதரர் விஜய் அவர்கள் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்திரா காந்தியின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா? இந்தியாவில் பொருளாதாரத்தில் 2வது இடம் இன்றைக்கு தமிழ்நாடு. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. எப்படி வந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உழைப்பால் வந்தது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? பழங்குடியின மக்களுக்கான 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இஸ்லாமியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அருந்ததியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு. நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், நெல்லையில் 54,000 சதுர மீட்டர் பரப்பளவுல பொருணை அருங்காட்சியகம். இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. ஜால்ரால என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. நீ எல்லாம் ஜால்ரா தான்டா போடுவே. நான் பெரிய சேர்த்து சிங்குன்னு அடிச்சிருக்கேன். என்கிட்ட வந்துட்டேன். நல திட்டங்களின் நாயகனாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. மீண்டும் வெற்றி பெறுவார். திராவிடம் 2.0 மீண்டும் மலரும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. அது தமிழ்நாட்டின் தேவை மட்டுமல்ல, இந்தியாவின் தேவை என்பதையும் உறக்க சொல்லி அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. 504 வாக்குறுதிகளே சொன்னாங்க. செம்மையா இருக்கு. ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வடைய பார்க்கலாம். செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்கள் தலையில மிளகா அரைக்க 73 பக்கத்துல 505 வாக்குறுதிகளோட திமுக தயாரிச்ச தேர்தல் அறிக்கையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். முதல்ல நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை 150 நாள், சிலிண்டருக்கு மானியம் 100, 3 லட்சம் அரசு வேலை, கச்சத்தீவு மீட்பு, 100 நாள் சட்டமன்றம், 10 ஆண்டு வேலைக்கு பணி நிரந்தரம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட வடசட்டி ஆக்கி அதுல சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு பொய்யா சொல்லி திரியும் விடியா மாடல் ஸ்டாலினோட டைலாக்கை ஊத்தி விடியா திமுகவோட தேர்தல் அறிக்கையை போட்டு நல்லா பதமா வறுத்தெடுத்து வாழை இலையில போட்டா ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வாக்குறுதி வடை ரெடி. ஒருத்தர் என்ன சொல்றாரு, 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா 15% கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா 100க்கு 99% இதுவரையில
நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதா. 15% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னார். இல்லை அன்பு சகோதரரே, அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டுமே. அதனுடைய சதவீதம் வெறும் 13% மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. இந்த கட்சி இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கா? இதெல்லாம் நிறைவேற்ற இல்லையா? இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் தேர்தல் முடிவு எடுக்கிறது கிடையாது. எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு ஆட்சியால் நிறைவேற்ற முடியாதுங்கிறது நம்மளை விட மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதனாலதான் எல்லாரும் வாக்குறுதி இல்ல இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. மக்களுடன் ஸ்டாலின் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. 1100 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்களா இல்லையா? மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிதானே நீங்க வாக்குறுதிகள் சொன்னீங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? அனைத்து தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னீங்களே, எல்லா தாய்மார்களுக்கும் நீங்க கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்களா இல்லையா? கொடுத்தாங்களா? ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. தேர்தல் வாக்குறுதியாக 181ல பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை பகுதி நேர ஆசிரியர்களை நீங்கள் பணி நிரந்தரம் செய்திருக்கீங்க? வெக்கப்படலையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற வார்த்தை இருக்கு, கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னீங்க. 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் செய்யல. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அலங்கோலமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கொடூரமான ஆட்சிக்கு கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அருமை சகோதரர்களே, அடுக்கடுக்காக பட்டியலிட்டார். நீட்டை விளக்குவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் காணுமே. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அரசு ஊழியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னது உங்களுடைய பட்டியலில் காணுமே. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கே. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் எங்கே போனது? மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மேய்ச்சி மிச்சு நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. இன்றைக்கு செந்தில்வேல் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் பரிசளிக்கிறேன். அழுகுறான். ஏய், அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. நீங்களும் நானும் இதே தந்தி தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னது எதை செய்யவில்லை என்ற வாதத்தை வைத்துக் கொள்வோம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. தம்பி கேட்டாரே, 2 மாதத்திற்கு ஒரு முறை என்பதை 1 மாதமாக மாற்றுவோம் என்று சொன்ன உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு அண்ணாச்சி? பதில் சொல்லுங்கள். உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? 2 சொந்த நாளாச்சு. நான் ஒரு வழக்கறிஞர். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகின்ற பொழுது எதிர்க்கட்சி வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நோட்டமிடுவது என்னுடைய பழக்கம். ஆனால் இப்பொழுதும் பார்த்தேன், நான் பேச பேச செந்தில்வேல் அவர்கள் கை கால்கள் உதறுகிறது. ஓடாத டீசெண்டாப்பா காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டாப்பா காட்டி குத்துறாத. வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? 200 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். 35 இடங்களை கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெற முடியாது. இதுதான் நடக்க போகிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆர் ராசா எம்பி வருகை தந்திருக்கிறார். மணிப்பூருக்கு ஏன் பிரதமர் போலன்னு இங்க இருந்து சமூக நீதி கேள்வி எழுப்புறோம். ஆனா இங்க இருக்க வேங்கை வேலைக்கு ஏன் முதல்வர் போகலன்னு சொல்லி, இது சமூக அநீதி இல்லையா? அது கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவே.
கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. ஆஹா ஆரம்பிச்சுட்டாக்கையா. இல்ல வேங்கை வயலுடைய டென்சிட்டியும் மணிப்பூர் டென்சிட்டி ஒண்ணு நினைக்கிறீங்களா? இதற்கு இது பதில் இல்லையே. எல்லாமே அநீதி தானே சார்? பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் படிச்ச பட்டம் பறக்க போகுது பார். என்னோட சார் டோன்ட் கம்பேர். நீங்க வந்து ஏன் புது கேளுங்க. பொய்ய வழங்க ஆரம்பிச்சிட்டாமா கேளுங்க. அதாவது பிளட் கேன்சர் வந்தாலும் ஒரே டேப்லெட், தலைவலி வந்தாலும் ஒரே டேப்லெட்டா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நல்ல கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா. We exhausted all means scientifically. அங்க யார் கலந்ததுன்னு? எல்லாமே அநீதி தானே சார்? பயப்படாத. முதல்வர் போகலைன்றதுதான் போனா என்ன இருக்கும்? பார்க்கவில்லை. போனா என்ன ஆயிருக்கும் கேட்டேன். அது இது ஒண்ணா? நான் என்ன சொல்றேன், ஒரு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. போய் முதலமைச்சர் போய் பார்த்து ஒண்ணு சொல்ல முடியாது. அவரு இங்க கோட்டையில இருந்து அதை பாக்குறாரு. ஒண்ணுக்கு ஒரு ரெமெடி இருக்கு. அதனால ப்ளீஸ் டோன்ட் கம்பேர். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திருமா அவர்களே விசாரணை நேர்மையா நடக்கல, எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. விசாரணையில ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. ரியலி முடியல. என்ன பண்ணுவீங்க? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல நாங்க இருக்கும்போது முடியல, இப்போ வந்து கமிஷன் போட்டா இன்னமும் முடியல. You cannot accuse the government. Somewhere else ஒரு chain missing. கண்டுபிடிக்க முடியாததுக்கு தீர்வு கிடையாது. அடுத்த கேள்வி. ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எந்த ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி ஒதுக்கப்பட்டிருக்கோ அங்கே தான் போட்டி போடுறாங்க. அவங்களால காமன் கான்ஸ்டிடியூன்சியில் வந்து போட்டி போட முடியல. இதுக்கு என்ன ரீசன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்கு கொடுப்போம். இப்போ என்ன கூட பொதுத்துறை நிற்க சொன்னார் கலைஞர். நான் வேற சில காரணங்களாக நீலகிரிக்கு போனேன். எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது என்ன, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ பொது குளத்தில் நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக. அது கலைஞர் தான் சொன்னாரு. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? ஏன்னா எங்கள் சொன்னால எங்கள் தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு. அங்கே தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்லாம் அங்கே தானே கஷ்டப்பட்டாங்க தான் அங்கே போனேன். உண்மையா சார் இது? உண்மையா சார் இது? ஆமா, இப்படிலாம் கேட்டால் அது பொய்யாயிடாது. அதான் பெரம்பலூர்ல நின்னீங்க, அப்புறம் நீலகிரி அவர் அப்போ வந்து ஒரு பிரபல பத்திரிகையில் வேலை பார்த்தார், மின்னமல ஓனர். அவரை சாட்சி கூப்பிடுறேன். அவர் கலைஞருக்கு வேண்டியவர். என்னை பொது தொகுதியில் நிற்க சொன்னாரா இல்லையா கலைஞர்? நான் ஏன் போய் சொல்லணும்? எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. சார், இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கால இணைய போறாங்கன்னு சில பேச்சு போயிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் வந்து தாவேக்கால இணைஞ்சா திமுகவோட பலம் குறைஞ்சிருமா சார்? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அப்படிலாம் ஒரு ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி திமுகவோட காங்கிரஸ் இருந்தாதான் திமுகவுக்கு பலமே. நாங்க இல்லைன்னா என்னைக்கு வேணா பாஜகவோட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நாங்க தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்றோமே. சொல்றீங்க ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு அவரை சொன்னோம். அவரை சொன்னீங்க வாஜ்பாய். இப்ப வேற ஏதாவது உங்களோட